சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. கர்த்தர் தாமே நமக்கு கிருபைகளை தருவாராக. நாம் ஜெபிப்போம். அன்புள்ள பரம தந்தையே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம், உம்மை நோக்கி துதிக்கிறோம். தர்மையான இந்த கால வேளையில் உம்மை ஆராதிக்கும்படியான ஒரு நல்ல தருணத்தை எங்களுக்கு கொடுத்தீர். அதற்காக ஸ்தோத்திரம். இப்பொழுதும் ஆண்டவரே, உம்முடைய வார்த்தை மூலமாக எங்களோட நீர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தையில் அடங்கி இருக்கிற ரகசியங்களை அறிந்து கொள்ளும்படியாய் எங்கள் கண்களை திறந்துள்ளபடியாய் செபிக்கிறோம். உம்முடைய சத்தியங்களை புரிந்து கொண்டு அதன்படி எங்கள் வாழ்க்கையில் நடக்கவும் எங்களுக்கு உதவி செய்வீராக. கர்த்தர் அப்படியே செய்வீர். அதற்காக நன்றி. அடியனை மறைத்து நீ வெளிப்படும். வந்த ஒவ்வொருத்தருக்கும் இந்த வார்த்தை பிரயோஜனமுள்ள வார்த்தையாய், உயிர்ப்பிக்கிற வார்த்தையாய், வழி நடத்துகிற வார்த்தையாய், பக்தி விருத்திக்கு நேராய் நடத்துகிற வார்த்தைகளாய் காணப்படும்படியாய் ஜெபிக்கிறேன். அப்படியே செய்வீர். அதுக்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அன்பான தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தை நாம் வாசித்தோம். இந்த வசனத்தின் மூலமாக சில காரியங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். தாவீது சொல்லுகிற வார்த்தை, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாயிருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. இந்த உலகத்திலேயே வன விலங்குகள் என்று எடுத்துக்கொண்டால், காட்டு மிருகங்கள் என்று எடுத்துக்கொண்டால், சிங்கத்துக்கு ஒரு தனி மேன்மை பெருமை உண்டு. சிங்கத்தை தான் காட்டுக்கு ராஜா என்றும் சொல்லுவார்கள். அது ஏன் அப்படி சொல்லுகிறார் என்றால், அதற்கு சில காரணம் உண்டு. யானை சிங்கத்தை காட்டிலும் பலமுள்ளதுதான், பெரிய உருவம் கொண்டதுதான். ஆனால் அதை பார்த்து இது காட்டுக்கு ராஜா என்று சொன்னதில்லை. இன்னும் பல மிருகங்கள் சிங்கத்தை காட்டிலும் உருவத்திலே பெரியதும் பலமுள்ளதாக இருக்கிறது. ஆனால் சிங்கத்துக்கு என்று ஒரு தனி மேன்மை இருக்கிறது. இந்த சிங்கம் என்ன செய்யும்? இரையை தேடி செல்லாது, தன் கெபிக்கு வெளியாகவே உட்கார்ந்து கொண்டு ஒரு கர்ஜனை செய்யும். அந்த கர்ஜனையின் அந்த பெரும் சத்தத்தை கேட்டவுடனேயே அநேக காட்டு விலங்குகள், மான்கள், முயல்கள், இன்னும் பல காட்டு விலங்குகள் அந்த சத்தத்துக்கு பயந்து அடைத்து ஓடும் பொழுது இதுக்கு முன்னாடி போய் மாட்டிக்கும். அது அங்கேயே உட்கார்ந்து அடிச்சு அங்கேயே சாப்பிடும். தன்னுடைய பிள்ளைகளுக்கும் கொடுக்கும், குட்டிகளுக்கும் கொடுக்கும். ஆகவேதான் சிங்கம் மிகவும் ஒரு பலமுள்ள ஒரு மிருகமாக, அதை ரொம்ப மேன்மையாக கருதுகிறோம். இன்னும் ஒன்று அதனுடைய நடை. இந்த நடையிலே ஒரு ஒரு வல்லமை இருக்கிறது, ஒரு மகிமை இருக்கிறது. அப்படிப்பட்ட சிங்கத்தினுடைய குட்டி ஒரு நாளும் தாழ்ச்சி அடைவதே இல்லை. சிங்கம் இருக்கிறது வரைக்கும் குட்டிக்கு எந்த பயமும் இல்லை. ஏன்னா குட்டி ஒன்றும் செய்ய தேவையில்லை, சிங்கம் எல்லாவற்றையும் செய்துவிடும். அந்த சிங்கம் இரை தேடி கொடுத்து விடும். அதுங்க உட்காந்து சாப்பிட வேண்டியதுதான் அவங்க வேலை. சாப்பிட்டுட்டு அழகா தூங்குவாங்க. இங்க வசனம் சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் என்ன ஆகுமா? தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். ஒருவேளை சிங்கம் இந்த காட்டுக்கே ராஜாவாக இருக்கலாம், அதனுடைய குட்டிக்கு இன்னும் காட்டுக்கு ராஜாவாக இருக்கிறதுனால எல்லா சௌரியமும் உண்டு. ஆனால் அதற்கு கூட சில நேரங்களில் குறைவுகள் வரும், பட்டினியாய் கிடக்கும், அது தாழ்ச்சி அடையும். ஆனால் அதை அப்படியே கம்பேர் பண்ணி எதுக்கு சொல்றேன்னா, தேவனை தேடுகிற பிள்ளைகளுக்கு எந்த குறையும் வராது என்று சொல்லி அழகாக தாவீது ராஜா கற்றுக் கொடுக்கிறவராக இருக்கிறார். இந்த காட்டு சிங்கத்தை வைத்து ஆண்டவர் நமக்கு ஒரு இன்னொரு காரியத்தை சொல்லுகிறார். அது என்ன?
நம்முடைய இயேசு ராஜா அவர் யூத ராஜசிங்கம், சாதாரணவர் அல்ல, அவர் யூத ராஜசிங்கம். அந்த யூத ராஜசிங்கத்தின் பிள்ளைகள் எப்படி இருப்பார்கள்? அவர்கள் இரையை கவ்வி பிடிப்பார்கள். யூதாக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் என்ன தெரியுமா? யூதா என்பவர் இஸ்ரவேல் அவரின் ஒரு மகன். அந்த யூதாக்கு கொடுத்த ஆசீர்வாதத்தை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமம் அதனுடைய 49ஆம் அதிகாரம் அதனுடைய 9ஆம் வசனத்தை 8ஆம் வசனம் 9ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? யூதாவே, சகோதரரால் புகழப்படுபவன் நீயே, உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரியின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உன் முன் பணிவார்கள். யூதா பாலசிங்கம், நீ இரை கவர்ந்து கொண்டு ஏறி போனாய். என் மகனே, சிங்கம் போலும் கிள சிங்கம் போலும் மடங்கி படுத்தான். அவனை எழுப்புகிறவன் யார்? 10ஆம் வசனத்தை வாசிக்கலாம். சமாதான கர்த்தர் வருமளவும் செங்கோல் யூதாவை விட்டு நீங்குவதும் இல்லை. நியாய பிரமாணிக்கன் அவன் பாதங்களை விட்டு ஒளிவதும் இல்லை. ஜனங்கள் அவரிடத்தில் சேருவார்கள். நன்ற கவனியுங்கள். யூதாக்கு கிடைத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம். இஸ்ரவேல் தம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும் பொழுது யூதாவை இந்தவனமாய் தானே ஆசீர்வதிக்கிறார். யூதாவை பார்த்து சொல்லுகிறார், யூதா நீ யார்? நீ ஒரு பால சிங்கம், நீ ஒரு பால சிங்கம், நீ சிங்கம் போலும் கிள சிங்கம் போலும் மடங்கி படுத்திருக்கிறாய். இந்த யூதா கோத்திரத்திலே வந்தவர் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவரை குறித்து சொல்லப்படுகிறது, அவர் யூத ராஜசிங்கம். இன்றைக்கு நாம் இயேசுவின் மூலமாக ஆவிக்குரிய இஸ்ரவேலர்களாக மாறிவிடுகிறோம். நாமும் யூத ராஜசிங்கத்தின் பிள்ளைகள் அல்லவா? ஆகவே யூத ராஜசிங்கத்தின் பிள்ளைகளாக இருக்கிறபடினாலே நாமும் சிங்க குட்டிகள். அல்லேலூயா. ஆனா இந்த உலகத்தில் இருக்கிற சிங்க குட்டிகள் பட்டினியாய் கிடைக்கும். இந்த உலகத்தில் இருக்கிற சிங்கம், இந்த உலகத்தில் இருக்க சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடையும். ஆனால் எந்த ஒரு மனிதன், எந்த ஒரு விசுவாசி யூத ராஜசிங்கமாகிய இயேசுவை தேடுகிறானோ, இயேசுவை பின்பற்றுகிறானோ, அவனுடைய வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்க போறதில்லை. ஹல்லேலூயா. அவன் வாழ்க்கையில ஒரு குறைவும் இருக்க போறதில்லை. ஆகவேதான் இங்கே வசனம் இந்த சொல்லுகிறது, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும். கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. தேவனை தேடுகிற பிள்ளைகளாக நீங்க இருப்பீர்கள் என்றால் ஒரு நன்மையும் குறைபடாது. எவ்வளவு அழகான வார்த்தை பாருங்க, ஒரு நன்மையும் குறைபடாது. நன்மைகள்ல லிஸ்ட் போட்டு பாருங்க, அந்த லிஸ்ட்ல ஒரு நன்மை கூட குறைபடாது. ஒரு நன்மைன்னா ஏதோ ஒரு நன்மை குறைபடாதுன்னு அல்ல, ஒரு நன்மையும் குறைபடாது. ஹல்லேலூயா. எப்படி எழுதி இருக்கிறது? ஒரு நன்மையும் குறைவுபடாது. அப்பன்னா நம்முடைய வாழ்க்கையில ஒரு நன்மை கூட நம்ம இழந்து போறதில்ல. எப்போங்க? எப்போ? யாரை தேடினா? கர்த்தரை தேடினா, நம்முடைய யூத ராஜசிங்கமாகிய இயேசுவை தேடினா நாம் ஒரு நாளும் குறைபடுவோம். இந்த வசனத்தை படிக்கும் பொழுது இதில் முக்கியமாக நான் அதை காட்ட விரும்புகிறது, இந்த வசனத்திலேயே தேடுதல், டு சீக், தேடுகிறது. இப்போ தேடுகிற காரியத்தை நம்ம செய்யணும். இங்க ஒரு காரியத்தை செய்ய சொல்றார், தேடுங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கடி சொன்னார், தேடுங்கள் கண்டடைவீர்கள். அப்படித்தானே சொன்னார்? ஒரு வசனத்தை வாசிங்க, லூக்கா 11ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். மேலும் நான் உங்களுக்கு சொல்லுகிறதாவது, தேடுங்கள், கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். தட்டுங்கள், அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். ஏனென்றால் கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான்,
தட்டுகிறவனுக்கு திறக்கப்படும். இது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தாமே கூறின கூற்று. 3 காரியத்தை செய்ய சொல்றாரு. கேளுங்கள், ஆஸ்க், தேடுங்கள், சீக், தட்டுங்கள், நாக். கேட்கிறவன் பெற்றுக்கொள்கிறான், தேடுகிறவன் கண்டடைகிறான், தட்டுகிறவன் இன்னைக்கு என்ன செய்யப்படும்? திறக்கப்படும். ஆண்டவர் சொல்ற இப்படி செய். இது நம்முடைய யூத ராஜசிங்கமாக இயேசு கிறிஸ்து கூறின கூற்று. மறந்து விடக்கூடாது. அவர் சொன்னார்னா சொன்னதுதான். அதை நம்ம ஒழுங்கா செய்தா நமக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. அப்ப தேடுகிற ஒரு காரியம், ஆண்டவரை தேட வேண்டும், மிக முக்கியமான ஒன்று. தேடினால் ஒரு நன்மையும் குறைபடாது. அப்படி என்றால் இன்றைக்கு நாம் தேடுகிற காரியத்தை எப்படி செய்ய போகிறோம்? 5 சிறு கேள்விகளை உங்கள் மனதில் எழுப்ப வேண்டும். யாரை தேட வேண்டும்? முதல்ல. 2வது, எப்பொழுது தேட வேண்டும்? 3வது, எதை தேட வேண்டும்? 4வது, எப்படி தேட வேண்டும்? 5வது, ஏன் தேட வேண்டும்? இந்த கேள்விகளை எழுப்பி இந்த வசனத்தை தியானியுங்கள். நான் மீண்டும் சொல்லுகிறேன், தேடுங்கள் என்று ஆண்டவர் கூறிவிட்டார். அப்படி என்றால் தேடுங்கள் என்று சொல்ற பதத்தை எப்படி நாம் கையாள போகிறோம்? எப்படி இந்த செயலை செய்ய போகிறோம்? அப்ப முதலாவது நமக்கு தெரிய வேண்டும், யாரை தேட வேண்டும். 2வதாக, எப்பொழுது தேட வேண்டும். 3வதாக, எதை தேட வேண்டும். 4வதாக, எப்படி தேட வேண்டும். 5வதாக, ஏன் தேட வேண்டும். Why we should seek him. ஏன்? இந்த சிறு கேள்விகளுக்கு விடை கண்டுபிடித்தீர்கள் என்றால் இந்த வசனத்தை நீங்கள் முழுமையாக புரிந்து கொண்டீர்கள் என்ற அர்த்தம். அதை அப்படியே கையாண்டீர்கள் என்றால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நன்மையும் குறைவு படவே படாது. ஒரு நன்மையும் குறைவுபடாது. முதல் காரியத்தை கவனியுங்கள். சங்கீதக்காரன் 34ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை சொல்றாரு, கர்த்தரை தேடுங்கள். யாரங்க தேடணும்? முதல் காரியம், whom, யாரை தேட வேண்டும் அப்படின்னா நாம் கர்த்தரை தேடுகிற பழக்கமுள்ளவர்களாக இருக்க வேண்டும். முதல்ல கர்த்தரை குறித்த அறிவு நமக்கு வேண்டும். யாரை தேடுகிறோம்? ஒரு தெளிவில்லாமல் தேடுகிறதுல ஒரு அர்த்தம் இல்லை. நாம் ஆராதிக்கிற தேவன் யார்? அவர் ஏன் தேட வேண்டும்? இதெல்லாம் நாம் கேள்விகளாக எழுப்ப வேண்டும். முதலாவது சொல்ற கர்த்தரை தேடு. ஏன் கர்த்தரை தேடணும்னா அவரே நம்மை சிருஷ்டித்தவர். முதல் காரியத்தை நல்ல ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். ஏன் கர்த்தரை தேடணும்? ஏன் அந்த தேவனை தேடணும்? காரணம் என்னவென்றால் நம்மை சிருஷ்டித்தவர் அவரே. ஆதாமை சிருஷ்டித்தவர் நம்மையும் சிருஷ்டித்திருக்கிறார். ஆதாமை தேவ சாயலிலே சிருஷ்டித்தவர் நம்மையும் அவருடைய சாயலிலே அவர் சிருஷ்டித்திருக்கிறார். நாம் பாவம் செய்ததினாலே அந்த தேவ சாயலை இழந்து விட்டோம். ஆனால் மீண்டும் நமக்காக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யூத ராஜசிங்கம் கல்வாரி சிலுவையிலே மரித்து மீண்டும் நமக்காக இரத்தத்தை சிந்தி ஒரு குலைந்த நம்முடைய உருவத்தை, தேவ சாயலை இழந்த இந்த நம்முடைய ஜீவியத்தில் மீண்டும் தேவ சாயலை கொண்டு வருகிறார். ஆகவேதான் நாம் அவரை தேட வேண்டும். அவர் நம்முடைய சிருஷ்டிகர்த்தா. ஆகவே அவரை நாம் தேட வேண்டும். அவர் ஆராதனைக்குரியவர், அவரே கனத்துக்குரியவர், அவரே மகத்துவத்துக்குரியவர். ஆகவே அவரை தேட வேண்டும். அவரை தேடுவதற்கு ஒரு சாக்குபாக்கு சொல்லக்கூடாது. எனக்கு சமயம் இருந்தால் தேடுவேன். நோ. உங்களை படைத்தவர், உங்களை சிருஷ்டித்தவர், உங்களுக்காக ரத்தம் சிந்தினவர், உங்களுக்காக தம்முடைய ஜீவனையை கொடுத்தவர், அவரை தேடுவது நம்முடைய முக்கியமான ஒரு கடமையாக இருக்கிறது. அவர் சாதாரணவர் அல்ல. நம்ம ஆராதிக்கிறவர் சாதாரண தேவன் அல்ல. நம்மை படைத்தவர், நமக்காக ஜீவன் கொடுத்தவர். எவ்வளவு பெரிதான தியாகத்தை அவர் செய்திருக்கிறார்.
நம்மை மீண்டும் தம்முடைய ஆலயமாக மாற்றுகிறார். இந்த சரீரத்தை தேவன் விலைக்கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். ஒரு காலத்தில் இந்த சரீரம் பாவத்தினால அக்கிரமத்தினால மரித்து போயிருந்த சரீரத்தை தேவன் மீண்டும் உயிர்ப்பித்தார். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மூலமாக உயிர்ப்பித்தார். அவருடைய ரத்தத்தினாலே நம்மை பிசாசின் பிடியிலிருந்து மீட்டெடுத்து நமக்கு விலைக்கிரயம் கொடுத்து தம்முடைய பிள்ளையாக நம்மை மாற்றி இருக்கிறார். இந்த சரீரம் கர்த்தருடையது. ஆகவே நீங்கள் நானும் கர்த்தரை தேட பழகிக் கொள்ள வேண்டும். கர்த்தரை தேடுதல் நமக்கு ஒரு மனமகிழ்ச்சியா இருக்க வேண்டும். ஏதோ கடமைக்காக தேடுகிறதல்ல, ஏதோ ஆண்டவரை தேட வேண்டுமே, ஏதோ ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்காக தேட வேண்டுமே அன்றல்ல. மாறாக இதுதான் என்னுடைய வாழ்க்கை, நான் தேவனை தேடி ஆக வேண்டும். ஏனென்றால் என் ஆண்டவர் என்னை சிருஷ்டித்திருக்கிறார், எனக்காக தன் ஜீவனை கொடுத்திருக்கிறார், எனக்காக எல்லாவற்றையும் அவர் உருவாக்கி வைத்திருக்கிறார். அதை நினைத்து நினைத்து ஆண்டவருக்கு நன்றி சொல்லி தேவனை தேடுங்க. ஆகவேதான் அப்போஸ்தலனாகிய பேதுரு சொல்றாரு, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே நாளுக்கு நாள் வளருங்கள், அவருடைய கிருபையிலே பலப்படுங்கள் என்று சொல்றாரு. காரணம் என்ன? அநேக நேரங்களில் நமக்கு ஆண்டவரை குறித்த அறிவு இல்லாதபடியினாலே தேடுகிறது நமக்கு ஒரு பெரிய சிரமமாய் மாறிவிடுகிறது, கடினமான ஒரு காரியமாய் மாறிவிடுகிறது. அன்பு மட்டும் அவர் மேல இருந்துச்சுன்னா நீங்க தேடுறதுல ஒரு நாளும் சோர்ந்து போக மாட்டீங்க. உங்களை மன்னித்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர் என்று நீங்க நினைத்தீர்கள் என்றால் நீங்க ஒரு நாளும் தேடுதல்ல சோர்ந்து போகவே மாட்டீங்க. அவரை ஆராதிப்பீங்க, அவரை தொழுது கொள்வீங்க. அவரை யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை, நீங்களே ஓடி வருவீர்கள். ஏனென்றால் உங்களை மன்னித்த தேவன் எவ்வளவு உன்னதர், எவ்வளவு அற்புதர். சற்று யோசித்து பாருங்க. அந்த கர்த்தர் உங்களை சிருஷ்டித்திருக்கிறார், உங்களை ரட்சித்திருக்கிறார், உங்களுடைய பாவங்களை கழுவி நம்முடைய பிள்ளையா மாற்றி இருக்கிறார். அதோட நின்று விட்டாரா? ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவைகளை சந்திக்கவில்லை, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய தேவைகளை சந்தித்து உங்களை போஷித்து பராமரித்து நடத்தவில்லை. தேடுங்கள். அவர் உங்களுக்கு நல்ல மேய்ப்பராயிருந்து, பெரிய மேய்ப்பராயிருந்து, பிரதான மேய்ப்பராயிருந்து உங்களை நடத்தி வருகிறார். ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. ஆண்டவர் தேடுங்க, தேடுங்க. அவர் கர்த்தர், அவர் யூத ராஜசிங்கம். அவரை தேடுங்க. அவரை தேடினவர்களுக்கு குறைவில்லை. அவரை தேடினவர்களுக்கு அவரை அடைக்கலாம். அவரை தேடினவர்களுக்கு அவரே பாதுகாப்பு. அவரை தேடினவர்களுக்கு அவரே தஞ்சம், அவரே கோட்டை. மறந்து விடாதீர்கள். தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள். மனிதனை தேடுவது வீண். மனிதனை தேடுவது நமக்கு நன்மை பயக்காது. மனிதனை தேடுவதனால சில நேரங்களில் சில நன்மைகள் நமக்கு கிடைக்கலாம், ஆனால் பரிபூர்ணமான நன்மையை நாம் பெற முடியாது. மனிதனை தேட வேண்டாம், உற்றார் உறவினர்களை தேட வேண்டாம். நம்முடைய போராட்டங்கள் வேலையில, பிரச்சனைகள் வேலையில கர்த்தரையே தேடுங்கள், கர்த்தரையே தேடுங்கள். அவரிடத்துல இந்த நன்மை மாத்திரமே கிடைக்கும். ஹல்லேலூயா. ஆகவேதான் சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தர் நல்லவரும் நன்மை செய்கிறவருமாய் இருக்கிறார். கர்த்தர் நல்லவர், அவர் நன்மையே செய்வார். ஒரு நன்மையும் குறைவுபடாதபடிக்கு கர்த்தர் நம்மை பாதுகாப்பார். முதல்ல யாரை தேட வேண்டும்? நம்முடைய யூத ராஜ சிங்கமாகிய இயேசுவை நாம் தேட வேண்டும். ஏன்? அவர் நம்மை சிருஷ்டித்தார், நம்மை ரட்சித்தார், நம்மை பராமரிக்கிறார், நம்மை பாதுகாக்கிறார், நம்மை வழி நடத்தி செல்கிறார். அவர் நல்ல மேய்ப்பர். ஆகவே அவரை தேடுங்கள். இரண்டாவது காரியம் நான் சொன்னேன், அடுத்த ஒரு சிறு கேள்வி எழுப்ப வேண்டும் என்று சொன்னேன். எப்பொழுது அவரை தேட வேண்டும்? when, எப்பொழுது தேட? இது ஒரு மிக முக்கியமான ஒரு கேள்வி. எப்பொழுது நாம் தேட வேண்டும்? மத்தேயு 6ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவைகளெல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். நான் அடுத்த ஒரு கேள்வி சொன்னேன், எப்பொழுது தேட வேண்டும்? முதலாவது தேட வேண்டும். ஹல்லேலூயா. எப்பொழுது தேட வேண்டுங்க? உங்க வாழ்க்கையில முதல்ல அவரை தான் தேட பழகணும். எந்த காரியத்தை செய்தாலும், எதை பண்ணினாலும் அவரை அல்லாமல் என்ன செய்யாதீங்க, ஆரம்பிக்காதீங்க. காலை எழும்புகிறீர்கள், எழும்பின உடனே அவரை தேடுங்கள். ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை செய்ய போறீங்க, ஆண்டவர்ட்ட ஜெபம் பண்ணி செய்யுங்க. ஹல்லேலூயா. எப்பொழுது தேட வேண்டும்?
முதலாவது தேட வேண்டும். முதலாவது கர்த்தருடைய தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். பாருங்க அந்த வசனத்துல seek ye first the kingdom of God, first ன்னு சொல்றார். seek ye first the kingdom of God and his righteousness, and all these things shall be added unto you. அப்ப எப்பொழுது தேடணும்? முதலாவது தேட வேண்டும். ஃபர்ஸ்ட் என் வாழ்க்கையில முதல் என்ற ஒரு காரியம் வந்துச்சுன்னா அது யாருக்கு தான்? யூத ராஜசிங்கத்துக்கு தான். படிப்புல நல்ல தேர்ச்சி பெறணும், நல்ல ஆண்டவர் நம்முடைய படிப்பின் மூலமாக மகிமைப்பட வேண்டும் என்று நீங்க நினைக்கிறீங்கன்னா படிப்புக்கு முன்பாக ஜெபித்து ஆரம்பியுங்கள். ஆண்டவர்கிட்ட கிருபை கேளுங்க. ஆண்டவரே கிருபை தாரோம், இதை நான் படிக்க போகிறேன், எனக்கு ஞானத்தை தாங்க. ஒரு செயலை செய்ய போகிறீங்க, ஒரு வேலையை செய்ய போறீங்க, அல்லாவிடத்தில் ஒரு முக்கியமான நிகழ்ச்சிகளை செய்ய போறீங்க, ஆண்டவர்கிட்ட முதல்ல சொல்லிட்டு செய்யுங்க. ஹல்லேலூயா. இப்படி நீங்க செய்யும் பொழுது கர்த்தருடைய அளவற்ற கிருபை உங்கள் மேல் இருக்கும், ஆண்டவருடைய பிரியம் உங்கள் மேல் இருக்கும். ஆகவேதான் எப்பொழுது தேட வேண்டும்? முதலாவது தேட வேண்டும். இரண்டாவது, சங்கீதம் 63 அதிகாரம் 1 வசனத்தை எனக்காக வாசியுங்கள். சங்கீதம் 63:1. தேவனே, நீர் என்னுடைய தேவன், அதிகாலமே உம்மை தேடுகிறேன், வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாய் இருக்கிறது. எப்போ தேடணும்? அடுத்தது அதிகாலமே தேடுகிற பழக்கம் நமக்கு வேண்டும். ஆமென். காலையில எழுந்த உடனே அதிகாலமே தேவனை தேடுங்கள். அதாவது அமைதியான நேரத்தில் ஆண்டவரை தேடுங்க. அதிகால தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான் என்று வசனம் சொல்லுகிறது. வாசிக்கலாம் நீதிமொழிகள் அதனுடைய 8 அதிகாரம் 17 வசனம். என்னை சிநேகிக்கிறவர்களை நான் சிநேகிக்கிறேன், அதிகாலையில் என்னை தேடுகிறவர்கள் என்னை கண்டடைவார்கள். அப்பனா அதிகாலமே தேடுகிறேன் என்று அர்த்தம் என்ன? ஆண்டவரை சிநேகிக்கிற பழக்கம் நமக்கு வேண்டும். ஆண்டவரை சிநேகிக்கிறோம் என்றால் அவரிடத்திலே எல்லாவற்றையும் சொல்லி ஆரம்பிக்க வேண்டும், அவரிடத்தில் கிருபையை பெற்றுக்கொள்ள வேண்டும். அதிகாலம் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைகிறான். நல்ல புரிந்து கொள்ளுங்கள். முதல்ல சொன்ன முதலாவது தேடுங்கள், இரண்டாவது அதிகாலமே தேடுங்கள், மூன்றாவது எப்படி தேடுங்கள்? எப்பொழுது தேடுங்கள்? பாருங்க, 1 நாளாகமம் 16 அதிகாரம் 11 வசனம். கர்த்தரையும் அவர் வல்லமையையும் நாடுங்கள், அவருடைய சமூகத்தை எப்படிங்க? எப்படி தேடணும்? நித்தமும் தேடுங்கள். எப்படி தேடணும்? கண்டினியூஸ்லி. எப்பொழுது தேடணும்னா முதலாவது தேடணும், அதிகாலமே தேடணும், மூன்றாவது எப்பொழுதும் தேட வேண்டும், கண்டினியூஸ்லி. அவர் சமூகத்தில் நித்தமும் அவரை தேடுங்கள். நித்தமும். இதுக்கு ஒரு பிரேக்கே கிடையாது. என்ன செய்யல? இதுல என்ன இல்லை? பிரேக் கிடையாது. இதுல நாளைக்கு இன்னொரு நல்ல நேரம் பார்த்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிலாம் இருக்கக்கூடாது. நித்தமும் தேடணும். எப்படி செய்யணும்? நித்தமும் தேடணும். நித்தம் அவருடைய சமூகத்தை தேடுங்க. ஆண்டவர் அதை விரும்புகிறார். நித்தமும் தேடுகிற பழக்கம் நமக்கு இருக்கா? இது மிக மிக முக்கியம். எப்பொழுது தேட வேண்டும் என்றால் முதலாவது தேடுங்கள், அதிகாலமே தேடுங்கள், நித்தமும் தேடுங்கள். அதனால தான் ஜெபிக்கும் பொழுது எப்படி ஜெபிக்க சொன்னார் தெரியுமா? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள் அப்படின்னு தான் சொல்லி கொடுத்துருக்காரு. அப்படித்தானே? தெசலோனிக்கருக்கு எழுதும்பொழுது 1 தெசலோனிக்கர் 5 அதிகாரம் 16, 17, 18 வசனங்களை வாசித்து பாருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செலுத்துங்கள், இதுவே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. கர்த்தர் பிரியப்படுகிறவராயிருக்கிறார். இந்த காரியத்தை செய்யுங்க. நித்தமும் அவர் சமூகத்தை தேடுங்க. இது ஆண்டவருக்கு ரொம்ப பிரியம். இது இரண்டாவது காரணம். மூன்றாவது ஒரு சிறு கேள்வி எழுப்ப சொன்னேன். என்ன கேள்வி அது? எதை தேட வேண்டும்? வாட் ஐ ஷுட் சீக்.
கர்த்தரை தேடுறது தான். ஆனா என்ன தேடணும், எதை தேடணும் அப்படின்னா அதுல சில காரியங்களை உங்கள் முன்பாக வைக்க விரும்புகிறேன். கர்த்தரை தேடுதல்னா ஒரு வசனத்தை எனக்காக வாசிங்கள். சங்கீதம் 119 அதனுடைய 45ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால் விசாலத்திலே நடப்பேன். நன்றாக கவனிங்கள். சங்கீதக்காரன் சொல்றாரு, நான் உம்முடைய கட்டளைகளை ஆராய்கிறபடியால். எதை நீங்கள் தேட வேண்டும்? தேவனுடைய கட்டளைகளை தேடுங்கள், தேவனுடைய வார்த்தையை தேடுங்கள், தேவனுடைய வசனத்தை தேடுங்கள். தேவ கட்டளையே நமக்கு விளக்கு. தேவ கட்டளை தான் நமக்கு விளக்கு, நமக்கு பாதை காட்டுகிற ஒன்று. மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நீங்களும் நானும் எதை தேடுகிறோம்? கர்த்தருடைய கட்டளைகளை தேடுகிறோமா? கர்த்தருடைய கட்டளைகளை தேடுகிற பழக்கம் நமக்கு இருக்கும் என்றால் நம் வாழ்க்கையில தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு பஞ்சமே இருக்காது. கர்த்தருடைய கட்டளைகளை நான் ஆராய்கிறபடியால், வசனம் அப்படித்தான் சொல்லுகிறேன், சங்கீதக்காரன் இப்படிதான் சொல்றாரு, கர்த்தருடைய கட்டளையை நான் என்ன செய்கிறேன்? ஆராய்கிறேன், தேடுகிறேன். ஆராய்தல் என்றால் தேடுதல் என்று அர்த்தம். அதுல உள்ள என்ன இருக்குன்னு தேடுறோம். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். வேத வசனத்துக்கு எவ்வளவு நேரம் கொடுக்குறீங்க? தேவன் கொடுத்திருக்கிற இந்த அருமையான பொக்கிஷம், இந்த களஞ்சியம், அதுதான் நம் கரங்களில் இருக்கிற வேத புத்தகம். பரிசுத்த வேதாகமம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. இதை ஆராய்கிறீர்களா? வாசிக்கிறது ஒன்று, நான் அதை சொல்லவில்லை, வாசிக்கிறது அநேக பேர் செய்கிறார்கள். ஆனால் ஆராய்கிற காரியம், தேடுகிற காரியம், முத்துக்களை தேடுகிற காரியம், அந்த பழக்கம் நமக்கு இருக்கா? ஒவ்வொரு நாளும் வேத வசனத்தை வாசிக்கிறீர்கள், அதோட நிறைவு அடைந்து விடுகிறீர்களா? எனக்கு போதும், எனக்கு இந்த வேத வசனம் படிச்சுட்டேன், இன்னைக்கு ஒரு அதிகாரம் படிச்சுட்டேன், இன்றைக்கு 3 அதிகாரம் படிச்சுட்டேன், போதும் அப்படின்னு நிறைவடைகிறீர்களா? உங்களுக்கே சுய திருப்தியா? அப்படி அல்ல. வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், வேத கட்டளைகளை ஆராய்ந்து பாருங்கள். அதுல ஜீவன் இருக்கிறது, அதிலே ஆசீர்வாதம் இருக்கிறது, அதிலே நமக்கு வழிநடத்தல் இருக்கிறது. அநேக நேரங்களில் நம்முடைய வாழ்க்கையில இருளாய் தோன்றும். சில நேரங்கள்லாம் ஒண்ணுமே தெரியாத மாதிரி இருக்குதே, எப்படி நடப்பது? பிரச்சனைகள் ஓவராக இருக்கிறது, இருள் சூழ்ந்து இருக்கிறது. இந்த நேரத்தில் வேத வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், தேவன் உங்களுக்கு வழி காட்டுவார். அதனால தான் சங்கீதக்காரன் என்ன அழகா சொன்னார் பாருங்க. சங்கீதம் 119 105ஆம் வசனத்தை வாசிக்கலாம். உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபமும் என் பாதைக்கு வெளிச்சமுமா இருக்கிறது. எப்போங்க உங்க கால்களுக்கு அது தீபமா மாறும்? எப்பொழுது உங்கள் பாதைக்கு அது வெளிச்சமாய் மாறும்? நீங்க அந்த வசனத்தை தேடினால்தான். உம்முடைய வசனத்தை நான் ஆராய்கிறபடியினால், என்ன அழகா சொல்லிட்டார் பாருங்க, நான் உம்முடைய வசனத்தை கட்டளைகளை ஆராய்கிறபடியினால் விசாலத்திலே நடப்பேன். எப்படிங்க நடப்பேன்? ஆணுடைய கட்டளையை நீங்க தேடுகிற பழக்கம் உங்களுக்கு இருக்குன்னா, ஆராய்கிற பழக்கம் இருக்குன்னா, விசாலத்திலே கொண்டு வந்து நடத்துவார், உங்களுக்கு வழி காட்டுவார். வேத வசனம் உங்கள் கால்களுக்கு தீபமாய் மாறும், அது வெளிச்சமாய் மாறும். எவ்வளவு அற்புதமான ஒரு காரியம். இன்னைக்கு நாம் எதின் மேலே கவனம் செலுத்துகிறோம்? கடந்த நாட்களில் வாட்ஸ்அப்ல ஒரு நல்ல ஒரு 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 சம்பவத்தை வாசித்தேன். ஒரு பையன், அவனுடைய தகப்பனார் அவனை நன்றாக படிக்க வைத்தார்கள், நல்ல ஸ்கூல்ல படிக்க வைத்தார்கள், அதுக்கு பிறகு கல்லூரியிலே படிக்க வைத்தார்கள், பிஹெச்டி லெவலுக்கு நல்லா படிச்சு வந்துட்டான். பிஹெச்டி எல்லாம் முடித்த பிறகு இப்பொழுது நல்ல வாழ்க்கையில ஒரு நல்ல உயர் பதவியிலே ஒரு நல்ல வேலையில அமர வேண்டிய ஒரு நேரம். நல்ல டேலண்டட், படிப்புல நல்ல கெட்டிக்காரன்.
திடீரென்று ஒரு வியாதி வந்து விட்டது. அது மரண வியாதியா இருந்தது. மருத்துவமனையில படுத்து கொண்டிருக்கிற நேரத்தில் தன்னுடைய படித்த படிப்பெல்லாம் நினைவு பார்க்கிறான். அந்த படிப்பு ஒன்றும் செய்ய முடியவில்லை. அவன் படித்த PhD அவனுக்கு ஜீவனை கொடுக்க முடியவில்லை. அவனுடைய குடும்பம் நல்ல கிறிஸ்தவ குடும்பம். அவனுடைய தகப்பனார், அவனுடைய பெற்றோர் அவனுக்கு வேதாகமத்தை கற்றுக் கொடுக்கவே இல்லை. வேத புத்தகத்தை படிக்க வைக்கவில்லை. மாறாக ஸ்கூலின் படிப்புகள், காலேஜின் படிப்புகள் இதில் தான் கவனம் செலுத்தினாங்க. இந்த பையனுக்கு நித்திய ஜீவனை குறித்த அறிவே இல்லை. நாளைக்கு மரித்தா எங்கே போவேன், ஒரு தெளிவில்லாமையே அந்த கடைசி நாட்களில் அப்படிதான் ஒரு பயத்தோடும் ஒரு எதிர்காலத்தை குறித்த ஒரு தெளிவில்லாதவனாயும் காணப்பட்டான். பைபிளை அந்த கடைசி நாட்களில் கொடுக்கும்போது அவனுக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. ஆகவே தான் என்ன சொல்லுகிறேன், நம்முடைய சிறு பிள்ளைகள்லேருந்து பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் என்ன செய்து கொடுக்க வேண்டும்? வேதத்தை கற்றுக் கொடுக்க வைக்க வேண்டும். வேதத்தை படித்து வேதத்தை ஆராய்கிற பழக்கம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு வாழ்க்கையில ஒரு தெளிவு இருக்கும். நீங்கள் எங்கே செல்கிறீர்கள், யாரை போய் சந்திக்க போகிறீர்கள், மரணத்துக்கு பிறகும் வாழ்க்கை உண்டா? ஆம், இந்த தெளிவெல்லாம் வந்துடும். வேத வசனம், தேவனுடைய கட்டளை, அதை ஆராய்ந்து பாருங்கள். அது உங்களுடைய கால்களை விசாலத்தில் கொண்டு வந்து வைக்கும். ஒரு நாள் உங்களுக்கு ஏமாற்றத்தை கொடுக்காது. தேடுங்கள், கண்ணடைவீர்கள். வேத வசனத்தை தேடுங்க. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வேத வசனங்களை ஆராய்ந்து பாருங்கள், அதிலே என்னை குறித்து சாட்சி இடுகிறது, நித்திய ஜீவன் அதிலே உண்டு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளணும்னா இந்த ஜீவியத்துக்கு பிறகும் ஒரு ஜீவியம் இருக்கிறது. ஒரு நல்ல பிரகாசமான ஒரு மகிமையுள்ள ஜீவியம் இருக்கிறது. இதை நீங்கள் அடைய வேண்டும் என்றால் தேடுங்கள், தேடுங்கள். எதை தேடுங்கள்? கர்த்தர் கொடுத்திருக்கிற வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், தேடுங்கள். வேதத்திலே ஒரு சபையாரை குறித்து நாம் வாசிக்கிறோம். அப்போஸ்தலர் நடபடிகள் அந்த சபையாரை குறித்து சொல்லப்படுகிறது. பெரோயா சபையார் நற்குணசாலிகளாயிருந்தார்களாம். யாரை காட்டிலும்? தெசலோனிக்கே சபை விசுவாசிகளை காட்டிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்களாம். காரணம் என்ன? வேத வசனத்தை தினந்தோறும் ஆராய்ந்து பார்க்கிற குணம் அவர்களிடத்தில் இருந்தது. நன்றாக கவனியுங்கள். பெரோயா சபையார் தெசலோனிக்கே சபையை காட்டிலும் நற்குணசாலிகளாயிருந்தார்களாம். தேவன் அவ்வளமாக தான் அந்த சபையை பார்க்கிறார். ஏன்? காரணம் என்ன? அவர்கள் தினந்தோறும் தேவ வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். தினந்தோறும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்த்தார்கள். இன்னைக்கு தேவ பிள்ளையே, நீங்களும் நானும் வேத வசனத்தை ஆராய்ந்து பார்க்கிறோமா? அதுல நித்திய ஜீவன் உண்டு. அதுல நம்முடைய ஜீவியத்துக்கு தேவையான எல்லா ஆலோசனைகளும் உண்டு. நம்முடைய இருளை வெளிச்சமாக்கக்கூடிய வல்லமை அதில் உண்டு. ஆகவே தேவ வசனத்தை ஆராய்ந்து பாருங்கள், தேடுங்கள். இரண்டாவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன். எதை தேட வேண்டும்? ஆமோஸ் அதனுடைய 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிக்கலாம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு தீமையை அல்ல நன்மையை தேடுங்கள். நல்லா கவனிங்க. அடுத்தபடியாக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம் எப்பொழுதுமே தீமையை அல்ல நன்மையையே தேடுங்கள். தேடுங்கள் என்றால் அதை பின்பற்றுங்கள், அதை கடைபிடியுங்கள், அது வாழ்க்கையில உங்கள் வாழ்க்கையில செயல்படுத்துங்கள் என்று அர்த்தம். நீங்கள் பிழைக்கும்படிக்கு வசனம் சொல்லுகிறது. நாம் பிழைக்க வேண்டும் என்றால் நன்மை செய்கிற பழக்கம் நமக்கு தேவை. ஹல்லேலூயா. நன்மை செய்யுங்கள். நீங்களும் நானும் இந்த உலகத்துக்கு உப்பும் வெளிச்சமாய் இருக்கிறோம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் அதனுடைய 14 முதல் 17ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்களே இந்த உலகத்துக்கு உப்பாய் இருக்கிறீர்கள், நீங்களே இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய் இருக்கிறீர்கள். நீங்கள் செய்யும் நற்கிரைகளை கண்டு இந்த பூமியில் இருக்கிற ஜனங்கள் பிதாவாகிய தேவனை மகிமைப்படுத்துவார்கள். நீங்கள் நற்கிரைகளை செய்ய சோர்ந்து போகவே கூடாது. நன்மை செய்யுங்கள், நன்மையை தேடுங்க, நன்மையை தேடுங்க, நன்மையை தேடுங்க. இது இரண்டாவது காரியம்.
நன்மையை தேடினா உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. ரோமர்ல அப்போஸ்தலனாகிய பவுல் அவந்தவனமாக தான் சொல்லுகிறார், நன்மையை தேடினால் உங்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு, கிருபை உண்டு, கர்த்தர் தருவார். மூன்றாவது எதை தேடுங்கள்? சங்கீதம் 34:14 வாசிக்கலாம். தீமையை விட்டு விலகி நன்மை செய், சமாதானத்தை தேடி அதை தொடர்ந்து கொள். பாருங்க, நம்முடைய வாழ்க்கையில தீமையை செய்யக்கூடாது, நன்மை செய்ய வேண்டும் என்று சொல்லி சங்கீதக்காரன் அடுத்த காரியத்தை செய்கிறார், சமாதானத்தை தேடி. நீங்க சமாதானத்தை தேடுகிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். சமாதானத்தை தேடி அதையே என்ன செய்யணும்? தொடர்ந்து செய்ய வேண்டும். சமாதானத்தை தேடுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இதற்கு ஒரு நல்ல ஒரு உபதேசத்தை கொடுத்தார். அந்த வசனத்தையும் உங்களுக்கு சுட்டி காட்ட விரும்புகிறேன். மத்தேயு 5:9 வாசிக்கலாம். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். நல்ல கவனிங்க, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். இது மலை பிரசங்கத்தில் செய்த இயேசுவின் முக்கியமான ஒரு உபதேசம். இதை நாம் அசட்டையா எண்ணிவிடக்கூடாது, இதை தள்ளிவிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லுகிறார், சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எண்ணப்படுவார்கள். தேவனுடைய பிள்ளைகளாகும்படியான ஒரு பாக்கியம் நமக்கு வேணும்னா சமாதானம் பண்ணுகிற பிள்ளைகளாய் காணப்பட வேண்டும். இங்கே வசனம் சொல்லுகிறது, தீமையை விட்டு நன்மை செய், சமாதானத்தை தேடி அதையே பின்தொடர்ந்து செல். அதை பின்தொடர்ந்து செல். சமாதானத்தை பண்ணுகிறவர்களாய் நீங்கள் இருப்பீர்கள் என்றால் நீங்கள் தேவனுடைய பிள்ளைகள் என்று எண்ணப்படுவீர்கள். தேவன் உங்களை தம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்கிறவராய் இருக்கிறார். ஆகவே சமாதானத்தை தேடுங்கள், சமாதானத்தை தேடுங்கள். நான்காவது ஒரு காரியத்தை சொல்லுகிறேன், எதை தேட வேண்டும்? வாசிக்கலாம். சபன்யா 2:3 தேசத்தில் உள்ள எல்லா சிறுமையானவர்களே, கர்த்தருடைய நியாயத்தை நடப்பிக்கிறவர்களே, அவரை தேடுங்கள், நீதியை தேடுங்கள், மன தாழ்மையை தேடுங்கள். நன்றாக கவனிங்க, எதை தேட வேண்டும்? நீங்கள் மனத்தாழ்மையை நாடுகிறவர்களாக இருக்க வேண்டும். மனத்தாழ்மையை தேடுங்கள். அப்போஸ்தலனாகிய பவுல் இதை விசுவாசிகளுக்கு அடிக்கடி சொல்லிக் கொடுத்தார். மனத்தாழ்மையை தரித்து கொள்ளுங்கள். தேவ பிள்ளையே, நம்ம மனத்தாழ்மையை தரித்து கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தில் வரும் பொழுது நம்மை தாழ்த்துகிற பழக்கம். மனத்தாழ்மையை தேடுங்கள். தாழ்மையுள்ளவர்கள் மேல் தேவன் கிருபை அளிக்கிறவராய் இருக்கிறார். தாழ்மையுள்ளவர்களுக்கு தேவன் உயர்வை கட்டளையிடுகிறவராய் இருக்கிறார். தேவன் அப்படிப்பட்ட நல்ல தேவன். ஆகவே தாழ்மையை, மனத்தாழ்மையை தேடுங்கள். என்ன தாழ்மையை தேவன் விரும்புகிறார்? மனத்தாழ்மை, மனதளவில் தாழ்மை, உண்மையான ஒரு தாழ்மையை தேவன் விரும்புகிறார். இது நான்காவது மிக முக்கியமான காரியம். ஐந்தாவது காரியத்தை சொல்லுகிறேன். மத்தேயு 6:33 எடுத்துக்கொள்ளுங்கள். மத்தேயு 6:33. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். நல்ல கவனிங்க, இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கற்றுக் கொடுக்கிற ஒரு காரியம். இங்கே 2 காரியத்தை கற்றுக் கொடுக்கிறார். முதலாவது சொல்கிறார், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள். இன்னொரு காரியத்தை சொல்றார், அவருடைய நீதியை தேடுங்கள். பாருங்க எவ்வளவு அற்புதமான காரியம். ஐந்தாவது காரியம், தேட வேண்டிய காரியம் அவருடைய ராஜ்யம். 6வது தேட வேண்டிய காரியம் அவருடைய நீதி. இன்னைக்கு தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பழக்கம் நமக்கு இருக்கா? நம்முடைய குடியிருப்பு எங்க இருக்கு? பூமிக்குரியதா? பூமிக்குரியவர்கள்லாம் பொருளாசை உள்ளவர்களா இருப்பார்கள். ஹல்லேலூயா. பரத்துக்குரியவர்கள் எப்படி இருப்பார்கள்? பொருளாசை அற்றவர்களாக இருப்பார்கள். நம்முடைய குடியிருப்போ பரலோகத்தில் இருக்கிறது. அங்கே அந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வருவதை நாங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். இது விசுவாசியினுடைய வார்த்தையா இருக்கணும். வார்த்தையா மட்டுமல்ல, செயலாக இருக்க வேண்டும். ஆனால் இன்றைக்கு அநேக நேரங்களில் விசுவாசிகள் இப்படி இருப்பதில்லை. பூமிக்குரியவர்களாய் காணப்படுகிறார்கள், பொருளாசையுடையவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாயிருங்கள். நீங்கள் உங்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள். எவ்வளவு அழகா சொல்லிட்டு போயிட்டா இருப்பாங்க. உங்களை குறித்து எச்சரிக்கையாருங்கள், பொருளாசை குறித்து எச்சரிக்கையாருங்கள். ஏன் அப்படி என்றால்,
இந்த பொருளாசை இருக்கிறது வரைக்கும், பூமிக்குரிய காரியங்கள் இருக்கிறது வரைக்கும் நாம் தேவனுடைய நீதியை தேட முடியாது, தேவனுடைய ராஜ்யத்தை தேட முடியாது. தேவனுடைய ராஜ்யத்தை தேடுகிற பழக்கமுடையவர்களாக இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு எப்பொழுதுமே உங்களுடைய சிட்டிசன்ஷிப், குடியிருப்பு பரலோகத்தில் தான் இருக்குதுன்னு உங்களுக்கு நினைவு இருக்கும், ஒரு சிந்தை இருக்கும். நீங்கள் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள், நீங்க எந்த லக்கை நோக்கி ஓடுகிறீர்கள் என்ற சிந்தை உங்களுக்குள்ள இருக்கும். ஆகவேதான் இயேசு சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை போய் தேடு, தேவனுடைய ராஜ்யத்துக்கு அடுத்தவைகளை தேடு. இந்த தேவனுடைய ராஜ்யம்னா அந்த தேவனுடைய சுபாவத்தை தேடு. தேவனுடைய ராஜ்யம் என்று சொல்லுகிற காரியம் தேவனுடைய சுபாவத்தை வெளிப்படுத்துகிற ஒன்றாக இருக்கிறது. தெய்வீக சுபாவத்தை நாடுங்கள். 2 பேதுரு அதனுடைய 1ஆம் அதிகாரம் அதனுடைய 5ஆம் வசனம் முதல் 9ஆம் வசனம் வரைக்கும் வாசித்து பாருங்கள். நீங்கள் எதை நீங்கள் கூட்டி வழங்க வேண்டும் என்று சொல்லுகிறார், அந்த சுபாவங்களை கூட்டி வழங்குங்கள் என்று சொல்லுகிறார். இந்த சுபாவங்களை, தெய்வீக சுபாவங்களை நீங்கள் கூட்டி வழங்குகிறவர்களாக இருப்பீர்கள் என்றால் நீங்கள் கனியற்றவர்களாக இருக்கவே முடியாது. நீங்கள் கனி தருவீர்கள். எதை தேடுங்கள்? பரலோக ராஜ்யத்தை தேடுங்க. அந்த வசனத்தை மட்டும், அந்த 2 பேதுரு அதனுடைய 1ஆம் அதிகாரத்துல அந்த சுபாவத்தை மட்டும் சொல்லுகிற ஒரு தெய்வீக சுபாவத்தை நீங்கள் தேடுகிற பழக்கமாய், அதான் பரலோக ராஜ்யத்தை தேடுகிறது என்ற அர்த்தம். அந்த காரியத்தை நீங்கள் செய்ய வேண்டும். பாருங்க, அதுல என்ன அழகா சொல்ற பாருங்க. 5ஆம் வசனம், விசுவாசத்தோடு தைரியத்தையும், தைரியத்தோடு ஞானத்தையும், ஞானத்தோடு இச்சையடக்கத்தையும், இச்சையடக்கத்தோடு பொறுமையையும், பொறுமையோட தேவ பக்தியையும், தேவ பக்தியோட சகோதர சிநேகத்தையும், சகோதர சிநேகத்தோட அன்பையும் கூட்டி வழங்குங்கள். இதெல்லாம் நீங்க கூட்டி வழங்கணும். இதுதான் பரலோக ராஜ்யத்தை தேடுவது, தேவ ராஜ்யத்தை தேடுவது, தெய்வீக சுபாவத்தை தேடுவது. இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில கூட்டி வழங்கி கொண்டே இருப்பீர்கள் என்றால் இது என்ன செய்யும்? உங்களை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவிலே வீணரும் கனியற்றவர்களுமாய் இருக்க ஒட்டாது. இது ஒரு நாள் உங்களை கனியற்றவர்களாக இருக்க விட்டு நீங்க கனி தருவீங்க, ஆண்டுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ்வீங்க. அதனாலதான் தேவ ராஜ்யத்தை தேடுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியை தேடுங்க. 6வது காரியத்தை சொன்னேன், நீதியை தேடுங்க. எந்த நீதியை தேடணும்? சுயநீதி அல்ல, தேவ நீதியை தேடணும். இந்த தேவ நீதி எப்படி உங்களுக்கு கிடைக்கிறது? ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே இது நமக்கு கிடைக்கிறது. ரோமர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதிலே தேவநீதி எப்படி நமக்கு கிடைக்கப்பெறுகிறோம் என்பதை நாம் வாசிக்கிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தின் மேல் வைக்கும் விசுவாசத்தினாலே நாம் தேவநீதியை பெறுகிறவராய் இருக்கிறோம். இந்த தேவநீதியை அடைவதற்கு அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன செய்தார்? பிலிப்பியர் 3ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். அதிலே சொல்கிறார், இவை இந்த தேவ நீதியை, கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே வருகிற தேவ நீதியை நான் அடைவதற்கு எனக்கு லாபமானவைகளை நான் நஷ்டம் என்று எண்ணுகிறேன். எனக்கு எதெல்லாம் லாபமாய் இருக்கிறதோ அதெல்லாம் நஷ்டம் என்று எண்ணுகிறேன் என்று சொல்கிறார். அப்ப நாம் தேவ நீதியை தேடுகிறவர்களாக இருக்க வேண்டும். 7வது ஒரு காரியத்தை தேடணும். என்ன தேடணும்? வாசியுங்கள். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். நீங்கள் கிறிஸ்துவுடன் கூட எழுந்ததுண்டானால் கிறிஸ்து தேவனுடைய வலது பாரசத்தில் வீற்றிருக்கும் இடத்தில் உள்ள மேலானவைகளை தேடுங்கள். அப்ப எதை தேடணுங்க? இப்ப நீங்க மேலானவைகளை தேடுங்க. இப்ப மேலானவைகள் என்ன? அது பரத்துக்குரியவைகள், அதை தேடுங்கள். கிறிஸ்துவோடு நீங்க எழுந்துட்டீங்களா? ஞான ஸ்நானத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவோடு அடக்கம் பண்ணப்பட்டோம். நம் பாவத்துக்காக மரித்தோம், அடக்கம் பண்ணப்பட்டோம். ஞான ஸ்நானத்தின் மூலமாக நாம் கிறிஸ்துவோடு மீண்டும் எழுந்திருக்கிறோம். இப்ப எழுந்துட்டீங்கன்னா இப்ப என்ன செய்யுங்க? கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்துல வீற்றிருக்கிற அந்த மேலானவைகளை என்ன செய்யுங்க? தேடுங்க. அந்த மேலானவைகளை தேடுறீங்களா? மேலானவைகளை தேடுகிற பழக்கம் இருக்கா? மேலானவைகளை தேடுங்க. ஏன்? அந்த மேலானவைகளை தேடுனீங்கன்னா நீங்க கர்த்தருக்கு நல்ல ஒரு கனியுள்ள ஜீவியம் ஜீவிக்க முடியும். கர்த்தருக்கு ஒரு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ முடியும். இன்றைக்கு நான் மேலானவைகளை தேடுவோமாக. இதெல்லாம் நான் உங்களுக்கு சும்மா குறிப்பாக தான் கொடுத்து கொண்டு சொல்கிறேன். ஆகவே மீண்டும் போய் வீட்டிலே தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. வீட்டில் தியானித்து இதனுடைய இன்னும் அர்த்தங்களை புரிந்து கொள்ள வேண்டும். 7 காரியங்களை எதை தேட வேண்டும்? 7 காரியங்களை தேடணும். முதல்ல சொன்னேன்,
எதை தேட வேண்டும்? கர்த்தருடைய வசனத்தை, கர்த்தருடைய கட்டளையை தேடுங்கள். இரண்டாவது, நன்மையை தேடுங்கள், அதாவது நற்கிரியைகளை செய்யுங்க. மூன்றாவது, தெய்வ சமாதானத்தை தேடுங்கள். நான்காவது, மன தாழ்மையை தேடுங்கள். ஐந்தாவது, தேவ ராஜ்யத்தை தேடுங்கள், அதாவது தேவனுடைய சுபாவத்தை தேடுங்கள், திவ்ய சுபாவத்தை தேடுங்கள். ஆறாவது, தேவ நீதியை தேடுங்கள். ஏழாவது, கிறிஸ்து பிதாவின் வலது பார்சத்தில் வீட்டிருக்கிற அந்த மேலானவைகளை தேடுங்கள். இப்படி நீங்க தேட ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நீங்க ஒரு நன்மையும் குறைபட மாட்டீர்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அதோடு இப்போ அடுத்த ஒரு சின்ன கேள்வியில வரேன். முதல்ல 5 கேள்வி உங்கள் மத்தியில் வைத்தேன். யாரை தேட வேண்டும், எப்பொழுது தேட வேண்டும், எதை தேட வேண்டும். இந்த 3 கேள்விகளுக்கான பதிலை கண்டுபிடித்து விட்டோம். இப்பொழுது அடுத்த ஒரு காரியத்தில் வருகிறோம். எப்படி தேட வேண்டும்? How to seek God. எப்படி தேட வேண்டும்? அதுவும் ஒரு முறை தானே. எப்படி தேட வேண்டும்? தேவ பிள்ளையே, நீங்களும் நான் எப்படி தேடணுமா? வசனத்தை வாசியுங்கள். உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம். அப்பொழுது அங்கே இருந்து உன் தேவனாகிய கர்த்தரை தேடுவாய், உன் முழு இருதயத்தோடும் உன் முழு ஆத்மாவோடும் அவரை தேடும் போது அவரை கண்டடைவாய். நல்ல கவனிங்க. எப்படி நீங்க தேடணும்? இப்போ முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் நீங்க தேவனை தேட வேண்டும். அப்போ ஆண்டவர் இந்த அறக்குறையை விரும்புறதில்லை. என்ன விரும்புறதில்ல? இந்த அறக்குறையான காரியத்தை தேவன் விரும்புகிறதே இல்லை. நீங்க எதை செய்தாலும் முழு இருதயத்தோடு செய்ய பழகி கொள்ள வேண்டும். நீங்க அப்படி செய்வீர்கள் என்றால் நீங்கள் தேவனுக்கு பிரியமான பிள்ளைகளாய் காணப்படுவீர்கள். ஆசா ராஜா என்ற ஒரு நல்ல ஒரு ராஜா இருந்தார். அவர் என்ன செய்தார்? அவரை நீங்கள் சற்று கவனித்து பாருங்கள். அந்த ராஜா செய்த காரியத்தை உங்கள் முன்பாக வைக்கிறேன். 2 நாளாகவும் அதனுடைய 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை வாசிக்கலாம். 2 நாளாகவும் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். தங்கள் பிதாக்களின் தேவனாகிய கர்த்தரை தேடவும் நியாயப்பிரமாணத்தின்படியும் கற்பனையின்படியும் செய்யவும் யூதாவுக்கு கற்பித்து, யூதாவுடைய எல்லா பட்டணங்களிலும் இருந்து மேடைகளையும் விக்கிரகங்களையும் அகற்றினான். அவனுக்கு முன்பாக ராஜ்யம் அமெரிக்கையாயிருந்தது. நல்ல கவனிங்க. எப்படி தேடனான் பாருங்க. ராஜாவாகிய ஆசா கர்த்தரை முழு இதயத்தோடும் முழு பலத்தோடும் உண்மையான உள்ளத்தோடும் கர்த்தரை தேடினான். ஆகவே என்ன நடந்தது? அவன் தேசத்திலே அமெரிக்கா இருந்தது, ஒரு பெரிய சமாதானம் இருந்தது, ஒரு இளைப்பாறுதல் இருந்தது. நல்ல கவனிங்க. நீங்க எப்படி தேடணும்? முழு இருதயத்தோடு தேடணும். எந்த ஒரு காரியத்தை செய்தாலும் அரைக்குறைய மனசோடு செய்யாதீர்கள். ஆண்டவரை தேடும் பொழுது ஒரு முழு மனதோடு முழு சிந்தையோடு ஆண்டவருடைய சமூகத்தை தேடுகிற பழக்கம் நமக்கு வேண்டும். ஆண்டவர் அதை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். ஒரு ஆயத்தமான ஒரு இருதயத்தோடு தேவனை தேடுங்கள். ஆண்டவரே, நாம தேட வருகிறேன், நான் முழு இருதயத்தோடு வருகிறேன். ஆண்டவர் பார்ப்பார், நம்முடைய இருதயத்தை ரொம்ப கவனிப்பார். மனிதன் எதை பார்ப்பான்? முகத்தை தான் பார்ப்பான். ஆண்டவர் எதை பார்ப்பாரு? இருதயத்தை பார்ப்பார். நான் கூட உங்களுடைய முகத்தை தான் பார்க்க முடியும். என்கிட்ட வரலாம், நான் ஜபிக்கலாம், ஆனா கர்த்தர் உங்க இருதயத்தை கவனிக்கிறவர். அவற்றிலிருந்து நீங்க மறைக்கவே முடியாது. ஆனா முழு உள்ளத்தோடு நீங்க தேடினீங்கன்னா, முழு இருதயத்தோடு ஆண்டவரை தேடினீங்கன்னா, என்ன குறைவா இருந்தாலும் தேவன் அதை நீக்க வல்லவராயிருக்கிறார். அன்னாள் என்ற ஒரு தேவ மனுஷி இருந்தால், நல்ல ஒரு சகோதரி. அவள் வாழ்க்கையில குறைவு இருந்தது. அவளுக்கு பிள்ளை பாக்கியம் இல்லை, குழந்தையே இல்லை. ஆகவே அவளுடைய குடும்பத்திலே அவள் அவமானத்தையும் கஷ்டத்தையும் சகித்து கொண்டு வந்தாள். அவளுடைய கணவனாகிய எல்கானா அவளை மிகவும் நேசித்தான். ஆனால் கூட அவளுடைய இந்த குறையை அவனால் போக்கவே முடியவில்லை. அவள் என்ன செய்தாள்? தேவ சமூகத்திலே சென்று தன்னுடைய இருதயத்தை தேவ சமூகத்திலே ஊற்றிவிட்டாள். முழு இருதயத்தோடு தேவனை தேடினாள். கண்ணீரோடு தேவனுடைய சமூகத்தை தேடினாள். நடந்தது என்ன? ஆண்டவர் அந்த மகளுடைய விண்ணப்பத்தை கேட்டார்.
தேடின அவளை தேவன் வெட்கப்படுத்த விடவே இல்லை. அவளுக்கு தேவன் நல்ல ஒரு ஆண் மகனை கொடுத்து ஆசீர்வதித்தார். அதற்கு பிறகும் தேவன் அவளுக்கு பிள்ளைகளை கொடுத்தார். எதற்கு சொல்கிறேன்? மலடி எண்ணப்பட்டவள் பிள்ளை தாழ்ச்சி அடைந்தாள். காரணம் என்ன? முழு இதயத்தோடும் தேவனை தேடினபடினாள், முழு ஆத்மாவோடும் தேவனை தேடினபடினாள். ஆண்டவர் சொல்றார், என்னை எப்படி தேடணும்? முழு ஆத்மாவோடும் முழு பலத்தோடும். நீங்க அறக்குறையா தேடினீங்கன்னா உங்களுக்கு பதில் வராது. தேவன் உங்கள் இதயத்தை கவனிக்கிறார். ஆண்டவர்கிட்ட எந்த காரியத்தையும் நான் மறைக்கவே முடியாது. ஆண்டவர் பாப்பார், என் பிள்ளை என்ன முழு இதயத்தோடு தேடுகிறானா, என் மகன் என்னை முழு இதயத்தோடு தேடுகிறானா, என் மகள் என்னை முழு இதயத்தோடு தேடுகிறாளா? நான் முழு இதயத்தோடு முழு ஆத்மாவோடு தேடும் பொழுது கர்த்தர் நம்முடைய குறைவுகளை நீக்க வல்லவராயிருக்கிறார். நமக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்க அவர் வல்லவராயிருக்கிறார். ஏன் தெரியுமா? அவர் சாதாரணவர் அல்ல, அவர் யூத ராஜ சிங்கம். அவருடைய ஒரு சத்தத்தை கேட்கும் பொழுதே பிசாசு நடுங்குகிறான். அல்லேலூயா. வசனம் அப்படிதான் சொல்லுகிறது. பிசாசும் கர்த்தரை நம்புகிறான், விசுவாசிக்கிறானா? விசுவாசித்து என்ன செய்யறானா? நடுங்குகிறான். யூத ராஜ சிங்கத்தின் ஒரு கர்ஜனை கேட்டால் அவனுக்கு நடுக்கம் விடுகிறது. நீங்கள் ஆண்டவரை தேடுவீர்கள் என்றால், ஆண்டவரை உண்மையான உள்ளத்தோடு தேடுவீர்கள் என்றால், ஒரு நாளும் சத்ரு உங்கள் மேல் ஜெயம் கொள்ள முடியாது. ஒரே ஒரு வார்த்தை சொல்லுவார், அந்த ஒரு வார்த்தைக்கு அவன் பயப்படுவான். தொட முடியாது. தேவன் அனுமதி இல்லாமல் சத்ரு நம்மை தொடவே முடியாது. அப்படி என்றால் நீங்களும் நானும் செய்ய வேண்டியதுதான் என்ன? முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் கர்த்தரை தேடுவோமாக. இன்னொரு காரியத்தை சொல்லுகிறேன், எப்படி தேட வேண்டும்? ஜப ஆவியோடு தேவனை தேடுங்கள். வித் a prayerful spirit. ஜபத்தினாலும் வாசத்தினாலும் அவரை தேடுங்கள். தேவப்பிள்ளையே, அநேக நேரங்கள்ல நம்முடைய தேடுதல் முழு இதயத்தோடும் முழு ஆத்மாவோடும் இருந்தாலும் உபவாசமும் ஜபமும் இல்லை என்றால் அந்த தேடுதலுக்கு ஒரு பூர்ணம் கிடைக்காது. நீங்களும் நானும் தேவனுடைய சமூகத்தில் தேவனை தேடும் பொழுது உபவாசத்தோடும் ஜபத்தோடும் தேவனுடைய சமூகத்தை தேட வேண்டும். ஆகவேதான் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார்? மத்தேயு 7ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம், கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும். அப்படி என்றால் என்ன? கேளுங்கள், கேளுங்கள், ஜெபியுங்கள், நல்ல ஜெபியுங்க. ஜெப ஆவி நமக்குள்ள வேண்டும். பரிசுத்த ஆவிக்குள் நிறைந்து ஜெபிக்கிற பழக்கம் நமக்கு வேண்டும். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் கர்த்தருடைய சமூகத்தை தேடுகிற பழக்கம் நமக்கு வேண்டும். இது இருந்தால் நிச்சயம் தேவன் நமக்கு பதில் கொடுப்பார். தானியேல் என்ற ஒரு தேவ மனிதரை குறித்து நாம் நன்றாக அறிவோம். தானியேல் தேவனை தேடினான். வசனம் சொல்லுகிறது, ஜெபம் அவனுடைய வாழ்க்கையின் முறையாயிருந்தது. அவனுடைய வாழ்க்கை, தானியேலின் ஜெப ஜீவியத்தை படித்து பாருங்கள். ஒரு அற்புதமான ஒரு மனிதன், நமக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு. இந்த தானியேல் தினந்தோறும் 3 வேளை ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் இருந்தான். விசுவாசத்தோடு ஜெபிக்கிற பழக்கம் தானியேலுக்கு இருந்தது. என்ன எதிர்ப்புகள் வந்தாலும், என்ன பிரச்சனைகள் வந்தாலும், தான் ஒரு பாபிலோனிய தேசத்திலே இருக்கிறேன் என்ற ஒரு பயம் இல்லாமல் அவன் தேவனுக்காக சாட்சியாய் நின்றவன். ஜெபத்துக்கு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு தானியேல். அவனுக்கு விரோதமாய் அரசாணைகள் பிறப்பிக்கப்பட்ட பொழுதும் அவன் எப்படி தினந்தோறும் 3 வேளை ஜெபித்துக் கொண்டிருந்தானோ அதே வண்ணமாய் தன் வீட்டின் மேல் இருக்கிற அந்த ஜன்னலுக்கு திறந்து எருசலேமுக்கு நேராய் ஜெபிக்கிற ஒரு மனிதனாய் காணப்பட்டான். அப்படிதான் தானியேல் ஜெபித்தான். வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. தானியேலுடைய ஜெப ஜீவியத்தை நன்றாக ஆராய்ந்து பாருங்கள். தானியேல் என்பது சிறிய ஒரு புத்தகம் தான். அந்த புத்தகத்தை நன்றாக படித்து நீங்கள் தேவனுடைய சமூகத்தில் தியானியுங்கள். தானியேல் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு மனிதன். தானியேல் தேவ சமூகத்தை நாடி ஜெபிக்கிற ஒரு மனிதன். எருசலேமை நோக்கி ஜெபிக்கிற ஒரு மனிதன்.
தேவனிடத்திலிருந்து பதில் வரும் என்று எதிர்பார்ப்போடு ஜெபிக்கிற ஒரு மனிதன், எந்த விதமான எதிர்ப்புகள் இருந்தால் அந்த எதிர்ப்புகள் எல்லாம் எள்ளி நகையாடி தூக்கி எறிந்து விட்டு அந்த எதிர்ப்புகள் மத்தியிலும் தேவனுக்காக நல்ல ஒரு சாட்சியாய் நின்று ஜெபிக்கிற ஒரு மனிதன் தானியேல். இந்த தானியேல்ட்ட இன்னொன்னு ஒரு நல்ல ஒரு குணம் இருந்துச்சு தெரியுமா? அது என்ன தெரியுமா? உபவாசித்து ஜெபிக்கிற ஒரு மனிதன். தானியேல் 9ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை கொஞ்சம் வாசியுங்கள். நான் உபவாசம் பண்ணி இரட்டிலும் சாம்பலிலும் உட்கார்ந்து தேவனாகிய ஆண்டவரை ஜபத்தினாலும் விண்ணப்பங்களினாலும் தேட என் முகத்தை அவருக்கு நேராக்கி. இன்னைக்கு தேவ பிள்ளைய நீங்களும் நானும் எப்படிங்க தேடுறோம்? உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தேடுகிற பழக்கம் இருக்கிறதா? நம்முடைய வாழ்க்கையில் ஒரு போராட்டங்கள் பிரச்சனைகள் வரும் பொழுது மாத்திரம் உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தேடக்கூடாது. எப்பொழுதுமே தேடுகிற பழக்கம் இருக்க வேண்டும். எப்பொழுதுமே உபவாசித்து ஜபிக்கிற பழக்கம் இருக்க வேண்டும். உபவாசித்து ஜபித்து தேவனுடைய சமூகத்தை நாடும் பொழுது தேவன் நம்முடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்க்கிறவராயிருக்கிறார், நமக்கு பதில் கொடுக்கிறவராயிருக்கிறார், நம்முடைய தேவைகள் எல்லாம் வழிநடத்துகிறவராயிருக்கிறார். இந்த சம்பவத்தை வாசித்து பாருங்கள். இதற்கு பிறகு தானியேலுக்கு அநேக தரிசனங்களை தேவன் வெளிப்படுத்தினார், அநேக தரிசனங்களை காட்டினார். இதெல்லாம் நம்ம இந்த தானியேல் புத்தகத்தில் வாசிக்கிறோம். தானியேல் நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டு, நல்ல ஒரு எக்ஸாம்பிள். எப்படி தேவனை தேடணும்? முழு இருதயத்தோடு தேவனை தேட வேண்டும். இரண்டாவது சொன்னேன், உபவாசத்தினாலும் ஜபத்தினாலும் தேவனை நீங்கள் தேட வேண்டும். இப்பொழுது கடைசியாக நாம் இன்னொரு கேள்விக்கு நேராய் வர விரும்புகிறேன். என்ன அந்த கேள்வி? ஏன் தேட வேண்டும்? ஹல்லேலூயா. என்னது? ஏன் தேட வேண்டும்? 4 கேள்விகள், குறு கேள்விகள், சின்ன சின்ன கேள்வி தான் கேட்டேன். 5வது ஒரு கேள்வி, ஏன் தேட வேண்டும்? Why I should seek God? ஏன் ஆண்டவரை தேடணும்? ஏன் தெரியுமா? நமக்கு ஒரு குறையும் இருக்காதுக்காக தான் தேடணும். ஹல்லேலூயா. சங்கீதம் 34:10 மீண்டும் வருகிறேன். நம்ம படித்த சம்பவத்தை எடுத்து வாசிப்போம். சங்கீதம் 34:10. சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைபடாது. ஏன் தேடணும்? ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு நான் தேட வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டவர் எனக்கு ஒரு நன்மையும் குறைபடாம தருவார். ஏன் நான் யாரை தேடுகிறேன்? யூத ராஜ சிங்கத்தை தேடுகிறேன். ஹல்லேலூயா. ராஜா இருக்கும்போது நமக்கு எங்க பயம்? அது கூட நமக்கு நம்முடைய ராஜா யார்? ராஜாதி ராஜா, கர்த்தாதி கர்த்தா, சகல ஆசீர்வாதத்தின் சொந்தக்காரர் அவர்தான், சகலத்தையும் படைத்தவர் அவர்தான். அவரை தேடும் பொழுது ஏன் தேடணும்னா, ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு நாம் காக்கப்பட வேண்டும் என்றால் அவரை தேட வேண்டும். ஏன் தெரியுமா? தேடும் பொழுது வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார் அல்லவா? He gives us the promise. தேவன் நமக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். என்ன வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறாரு? உபாகமம் 4ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தை வாசிக்கும் போது சொல்றார், என்னை முழு இதயத்தோடு தேடினால் நீங்கள் கண்டடைவீர்கள். அல்லேலூயா. எப்படிங்க? ஒருவேளை கண்டடைவீங்க அப்படின்னு நான் சொன்னாரு. ஒருவேளை உங்களுக்கு நான் இரக்கம் பாராட்டுவேன் அப்படின்னு நான் சொன்னாரு. அப்படி அல்ல, அப்படி அல்ல. நீங்கள் கண்டடைவீர்கள். நீங்கள் என்னை கண்டடைவீர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? தேடு, நான் உனக்கு தூரமா இல்லை, நான் பக்கத்துல தான் இருக்கேன். அவரை உண்மையாய் நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் நமக்கு எங்கெங்க இருக்காரு? தூரத்துல இருக்கிறார். அப்படிதானே? அப்படிதானே வசனம் சொல்லுது. சங்கீதம் 145 வாசித்து பாருங்கள். அவரை உண்மையாய் அவரை நோக்கி கூப்பிட்டால் அவர் நமக்கு சமீபமா இருக்கிறார். ஹல்லேலூயா. எங்க இருக்காருங்க? சமீபமா இருக்கிறார், கூடயே இருக்கிறார். ஒரு வாக்குத்தத்தம் பாருங்க. உண்மையா தேடனா சொன்னார், நான் எங்கேயும் தூரமா போல உன்கிட்ட தான் இருக்கேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னும் அழகா சொன்னார், என் கற்பனையின்படி நீ நடந்தா, என் வசனத்தின்படி நடந்தா, நானும் பிதாவும் நேரா வந்து உனக்குள்ள வந்து வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா. யோவான் 14ஆம் அதிகாரத்தை வாசித்து பாருங்கள். என்ன அழகா சொல்லிட்டாரு. நீ என் கற்பனைகளுக்கு கீழ்ப்படிவாய் என்றால், நீ என் வார்த்தைக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடப்பாய் என்றால், நானும் பிதாவும் உன்னிடத்தில் வந்து வாசம் பண்ணுவோம். வசனம் சொல்லுது, நான் அங்க வந்து வாசம் பண்ணுவேன், அங்க வாசம் பண்ணுவேன். கர்த்தர் வாசம் பண்ணா எங்கெங்க பிரச்சனை? ஹல்லேலூயா. கர்த்தர் வாசம் பண்ணா குறைவு எங்க இருக்கும்?
கர்த்தர் வாசம் பண்ணா அங்கே எங்கே கண்ணீர்? கர்த்தர் வாசம் பண்ணா குறைகள் நீங்கிவிடும், ஒரு நன்மையும் குறைபடாது. வாக்கு தத்தத்தோடு தான் கொடுக்கிறாரு. முழு இதயத்தோடு என்னை தேடுவாய் என்றால் நீ கண்டடைவாய். கண்டடைவாய். தேடுங்கள், அப்பொழுது கண்டடைவீர்கள். முடிஞ்சிச்சு வாக்கு தத்தம். இரண்டாவது காரியத்தை சொல்றேன். 2 நாளாகமம் 7ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். அந்த வசனத்தில் சொல்றாரு, என் நாமம் தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தங்களுடைய பாவ வழிகளை விட்டு விலகி என் முகத்தை தேடினால் நான் அந்த தேசத்துக்கு என்ன செய்வேன்? சேமத்தை அருள பண்ணுவேன். உங்க தேசத்துல சேமம் வரணும்னா, உங்க தேசத்துல கர்த்தருடைய ஆசீர்வாதம் கடந்து வரணும்னா, மழை பெய்ய வேண்டும் என்றால், நல்ல விளைச்சல்கள் ஏற்பட வேண்டும் என்றால், நல்ல பாதுகாப்பு வர வேண்டும் என்றால், அந்த தேசத்தின் எல்லைக்குள்ளே சமாதானம் இருக்க வேண்டும் என்றால், தேவனுடைய நாமம் தரிக்கப்பட்ட ஜனங்கள் தங்களை தாழ்த்தி தேவ சமூகத்தை நோக்கி தேட வேண்டும், அவருடைய முகத்தை தேட வேண்டும். சேமத்தை அருள்வாருங்க. வாக்குத்தத்தம் கொடுத்திருக்கிறார். நான் இந்த தேசத்திற்கு சேமத்தை வர பண்ணுவேன். சும்மா இல்ல, ஒரு வேலை கொண்டு வருவேன் இல்ல, பார்த்துக்கலாம் நாளைக்கு பார்த்துக்கலாம் இல்ல. ஆண்டவர் சொல்ற அந்த தேசத்துக்கு நான் சேமத்தை அருளி செய்வேன். எவ்வளவு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார் பாருங்க. மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்றேன், கவனிங்க. இப்பொழுது ஆசாவை குறித்து வாசித்தோம். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே எவ்வனமாக ஆசா தேவனை தேடினான் என்று வாசித்தோம். தேவனுடைய பிரமாணத்தை கற்பித்து தேவனை தேடினான். அவனுடைய தேசத்தில் அமெரிக்கா இருந்தது என்று வசனம் சொல்லுகிறது. அதோடு இன்னொரு காரியத்தை மறந்து விடக்கூடாது. தேவன் அந்த தேடின ஆசாவுடைய வாழ்க்கையில் என்ன கொடுத்தார்? அதே 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது. அவனுக்கு இளைப்பாறுதல் கிடைத்தது. தேவஜனமே, நீங்க தேவனை தேடினா தேவன் அடுத்த ஒரு வாக்குத்தத்தத்தை வைத்திருக்கிறார், நான் உனக்கு இளைப்பாறுதல் தருவேன். அதனால ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இந்த வசனம் மட்டும் நமக்கு நல்லா தெரியும். ஆனா அடுத்த பகுதி நமக்கு இன்னும் தெரியல. என்ன அந்த பகுதி? மத்தேயு 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை வாசிக்கும் போது இந்த வசனம் தெரிகிறது. ஆனா 28க்கு பிறகு அதுக்கு அடுத்த வசனத்தை நல்லா கவனிங்க. நீங்கள் என்னிடத்தில் வந்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று இயேசு சொன்னார். முதல்ல சொல்லும்போது சரீரத்துக்கு ஒரு இளைப்பாறுதலை தருகிறார். ஆண்டவரை தேடி வந்தா, சரீரத்துக்காக வந்தா சரீரத்துக்கு இளைப்பாறுதல் உண்டு. ஆனா அது முக்கியம் அல்ல, அதை காட்டிலும் இன்னும் பிரதானமான ஒன்றை இயேசு தருகிறார். என்ன சொல்றார் தெரியுமா? சொன்னாரு, நான் சாந்தமும் மனத்தாழ்மை உள்ளவன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள். அப்பொழுது நல்ல கவனிங்க, ஆண்டவர்கிட்ட வந்து கற்றுக்கொள்ளும் பொழுது, தேடும் பொழுது, ஆராய்ந்து தேடும் பொழுது, அப்பொழுது என்ன நடக்கும்? அவன் ஆத்துமாவுக்கு, ஹல்லேலூயா, 11ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை பேசும்போது இளைப்பாறுதல் தருவேன்னு சொல்றார். அது என்ன இளைப்பாறுதல்? சரீரத்துக்கு ஒரு இளைப்பாறுதல். ஒருவேளை சுகத்துக்காக வந்தா சுகம் கிடைக்கும், பிசாசு பிடியில் இருக்கிறவங்க விடுதலை பெறலாம், வியாதியில இருந்து விடுதலை கிடைக்கலாம். அது சரீரத்தில் ஒரு இளைப்பாறுதல். அதோடு நிற்கவில்லை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அது கொடுப்பதற்காக தான் இயேசு இந்த உலகத்துல வரல. அவர் இன்னொன்று இளைப்பாறுதலை குறித்து பேசுகிறார். என்ன இளைப்பாறுதல் அது? என்கிட்ட வந்து கற்றுக்கொள்பா, உன் ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் தருவேன். என்ன தருவேன்? நம்ம ஆத்துமாவுக்கு இளைப்பாறுதல் வேணுமா? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ளணுமா? ஆண்டவரோடு நித்திய காலமா வாழணுமா? அப்படின்னா ஆண்டவர்கிட்ட வந்து கற்றுக்கொள்ள வேண்டும். அதனாலதான் தேவ சபை, அதுக்குதான் ஆராதனை. அதனாலதான் ஓய்வு நாள் தோறும், அதாவது ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம ஆராதிக்க வரோம். ஒரு தேவ சமூகத்துல ஒரு டிசிப்ளினோட, ஒரு முறையோட தேவ சமூகத்துல வந்து ஆராதிக்கிறோம். ஏன் ஆராதிக்கிறோம்? ஏன் தேவன்கிட்ட கற்றுக்கொள்கிறோம்? கற்றுக்கொண்டா நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். நம்ம ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் ஒரு மனிதனுக்கு கிடைத்தது என்றால் அவன் தேவ சாயலுக்கு ஒப்பாய் மாறுவான். அவனுடைய சாயல் இயேசுவை போல மாறும். ஹல்லேலூயா. இதுக்காக தான் தேவன் நம்மை கற்றுக் கொடுக்க இந்த இடத்துல கொண்டு வருகிறார். தேவ சபையில கொண்டு வந்து கற்றுக் கொடுக்கிறார். அவர் நம்முடைய ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல் கொடுக்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, இயேசுவை போல மாற போகிறோம். ஒரு நாள் அவரை காண போகிறோம், அவரை போல இருப்போம். தேவ சாயலை தரிக்க வேண்டும். அதுதான் ஒரு ஆத்மாவுக்கு இளைப்பாறுதல். ஆகவே நல்ல கவனிங்க, ஒரு இளைப்பாறுதலை தேவன் தருகிறவராயிருக்கிறார். அதோடு நிற்கிறவர் அல்ல, அவர் நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிப்பார். யோவான் 14ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தின்படி
ஆண்டு சொல்ல, நான் எல்லாவற்றையும் உனக்காக செய்து முடிப்பேன். எவ்வளவு அற்புதமான தேவன் பாருங்க. 4 வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். முதலாவது சொன்னேன், தேவனை தேடும் பொழுது ஏன் தேடணும்? ஒரு நன்மையும் குறைபடாதபடிக்கு நாம் தேட வேண்டும். ஏனென்றால் அவரை தேடுகிறவர்களுக்கு தேவன் தம்மை வெளிப்படுத்துகிறார். கண்டடைவோம். 2வது சேமம் தேசத்துக்கு வரும். 3வது இளைப்பாறுதல் நம்முடைய ஆத்மாவுக்கு வரும், நம்முடைய குடும்பத்துக்கு வரும். 4வது நம்முடைய எல்லா காரியத்தையும் அவர் செய்து முடிப்பார். இதற்காக தான் தேவனை நாம் தேட வேண்டும். ஏன் தேட வேண்டும்? இந்த காரியத்துக்காக தேவனை தேட வேண்டும். ஆண்டவர் நம்மை ஒருபோதும் கைவிடுகிற தேவனே அல்ல. கடைசியாக ஒரு வசனத்தை சொல்லி முடிக்க விரும்புகிறேன். எடுத்துக்கொள்ளுங்கள். சங்கீதம் 9ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனம். சிறுமைப்பட்டவனுக்கு கர்த்தர் அடைக்கலமானவர், நெருக்கப்படுகிற காலங்களில் அவரே தஞ்சமானவர். கர்த்தாவே, உம்மை தேடுகிறவர்களை நீர் கைவிடுகிறதில்லை. ஆதலால் உமது நாமத்தை அறிந்தவர்கள் உம்மை நம்பி இருப்பார்கள். நன்றாக கவனிங்க. சிறுமைப்படுத்தப்படுகிறீர்களா? ஒடுக்கப்படுகிறீர்களா? கவலை வேண்டாம். அவரே உங்களுக்கு அடைக்கலாம், அவரே உங்களுக்கு தஞ்சம். அவரை தேடுகிறவர்களை தேவன் என்ன செய்யறது இல்லையா? ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை, ஒரு நாளும் கைவிடுகிறதில்லை. அவரை அறிந்தவர்கள் அவரை என்ன செய்வாங்க? அண்டிக் கொள்வார்கள். அல்லேலூயா. அவரை அறிந்தவர்கள் அவரை புகழ்ந்து தேவனை மகிமைப்படுத்துவார்கள், அவரை தேடுவார்கள். ஆகவே தேடுங்கள், கண்டடைவீர்கள். தேடுங்கள், கண்டடைவீர்கள். மீண்டும் வருகிறேன். சிங்கக்குட்டிகள் பட்டினியா இருக்கும், ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது.